கிரைஸ்ட் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. மகனே மகளே, நீ என்னை நோக்கி கூப்பிடுமா, நான் உனக்கு உதவி செய்யறேமா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உன்னை உயர்த்துறேன், நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லி நீ ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம ஏசப்பா நோக்கி கூப்பிடுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிரச்சனை அப்படின்னா, மச்சான் எங்கடா இருக்க, கொஞ்சம் வாடா, ஒரு ஹெல்ப்டா, எனக்கு ஒரு கூகுள் பேல ஒரு 200 அனுப்பிச்சு விட, ஒரு 50 அனுப்பிச்சு விட, சித்தப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், பெரியப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களை நாடி போறோம், ஃப்ரெண்ட்ஸை நாடி போறோம், சுற்றி இருக்க ஜனங்களை எல்லாரையும் நாடி போறோம். அவங்க எல்லாம் உதவி செய்யாத பட்சத்தில் ஏசப்பா கிட்ட ஏசப்பா நீங்க மட்டும்தான், உங்களை விட்டு எனக்கு வேற யாருமே கிடையாது, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி ஏசப்பா நம்ம கேட்கறோம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உலகத்துல இருக்க மனுஷன் நாடி போறதுக்கு முன்னாடி நீ என்ன தேடுவாயாமா, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. நான் சத்தமிட்டு கூப்பிட்டு அவர் எனக்கு உதவி செஞ்சார் சொல்லி தாவீது சொல்றாரு. நீங்க சத்தமிட்டு கூப்பிட தேவையில்ல, உங்க வீட்டு ரூம்ல உட்காந்து நீங்க ஜாப் பண்ணாலும் நீங்க அற்புதங்களை பார்க்கலாம்னு சொல்லி நீங்க ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டு